டேய் அந்த வாவாத்தியார் என்னாச்சு? இன்னும் வரலனே. என்னது இன்னும் மாமூல் கொடுக்கலையா? அவன் அடிச்சு வரட்டா அப்படியே. சரிண்ணே. டேய் ஜியோ படம் என்னாச்சு? அது முன்னாடியே கொடுத்துட்டாங்கண்ணே. கொடுத்துட்டாங்க. போய் சொல்லு. ரவுடியா இருக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்குல்ல. இப்ப என்னாச்சுன்னா நம்ம துரோகி, இறுதி சுற்று, சூரரை போட்டு மற்றும் பராசக்தி எடுத்து இயக்குனர் நமது மதிப்பிற்குரிய மேடம் சுதா கொங்கரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரவுடி சாப்பா. உடனே நீங்க கேட்கலாம் அவங்க எங்கட ஜெனரலைஸா சொன்னாங்கன்ட்டு. அவங்க ஜெனரலைஸா சொன்னாங்களோ சொல்லலையோ அந்த பத்திரிகையில ஜெனரலைஸா தான் போட்டிருக்குது. ஸோ அதை எடுத்துதான் பேச முடியும் நம்ம. அவங்க சொன்னது சரி தப்புங்கிறதுக்கெல்லாம் கடைசியில வருவோம். முதல் ட்விட்டர்ல நடக்கிற சினிமா சண்டையை பத்தி பாப்போமா? இந்த ட்விட்டர் சண்டைங்கிறது புரியப்படாத ஒரு புதிர் மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு விஜய் நான் படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அஜித் ஃபேன்ஸ்ல ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை பஷ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லுக் போடுறதுல இருந்து. அதே மாதிரி இங்க ஒரு அஜித் நான் படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க விஜய் நான் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே பஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எனக்கும் பகதான். இதுல என்ன ஒரு காமெடினா, அஜித் ஃபேன்ஸ் ஒரு தனுஷ் படம் வர்றப்ப மம்பளத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தனுஷ் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன் ஒன்னா சேர்ந்து அந்த அஜித் படத்தை அடிப்பாங்க. அதே மாதிரி இவங்க பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு கள்ள கூட்டணி போட்டு இவங்க அடிப்பாங்க. இந்த மாதிரி தேர்தல் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ட்விட்டர் சந்து. இந்த மாதிரி ட்விட்டர் சந்தில் நடக்கிற பல 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 பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த பெய்டு ப்ரமோஷன் பண்ற சில ஐடியாஸ் இருப்பாங்க. இத்தனை ஃபாலோஸ் வச்சிருக்கேன், அத்தனை ஃபாலோஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட போய் பேசி ஒரு அமௌண்ட்டை தேத்திக்கிட்டு இங்கிட்ட விஜய்னா படம் வரப்பா அப்படின்னு இங்க ஒண்ணு, இங்க அஜித் படம் வரப்பா அப்படின்னு அங்கிட்ட ஒண்ணு, இங்கிட்ட சூர்யா படம் வரப்பா அப்படிங்கிறது ஒண்ணு. இவங்களுக்குலாம் வந்து பிரச்சனையே இல்லை. யாரு படம் வந்தாலும் யாரு கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிட்டு சந்தோஷமா மூவியை ப்ரமோட் பண்ணிட்டு போவாங்க. இதுலயும் என்ன குதக்கமான ஐடியாஸ்லாம் இருக்கு. அவங்க வேலையே என்னன்னா, விஜய் படம் வருதா வி அப்படின்னாலே அடிக்கணும், இங்க அஜித் படம் வருதா அப்படின்னாலே அடிக்கணும், இங்க சூர்யா படம் வருதா சூ அப்படின்னாலே அடிக்க ஆரம்பிச்சிடணும். வாடனாலே அடிப்போம். அதுதாங்க இவங்க கேங். இவங்க எல்லாம் காசு கொடுத்து ஒரு மாஃபியா வளர்க்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அடுத்து நம்ம பராசக்திக்கிறோம். அந்த படம் எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையாங்கிறத தாண்டி அந்த படம் சரியா போலன்னு வெளியே ஒரு பேச்சு இருக்குது. அது காரணம்னா அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே பல ஹேட்டை சம்பாரிச்சது. அதாவது இது ஒரு ப்ரொபகண்டா படம்ட்டு வெளியே ஒரு ப்ரொபகண்டா நடந்துச்சு. அது இந்த படத்தை ப்ரொபகண்டா பண்றவங்களும் எந்த ப்ரொபகண்டா பண்ணியும் மாத்தல. நார்க பந்து முதல் சந்தை கவிதை மாதிரி இருக்குதுல்ல. இங்க டி கேங்னு ஒண்ணு இருக்கு. அந்த டி கேங் இந்த படத்தை ப்ரொடியூஸும் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா டிடி கேங்னு ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு, என்னதுன்ட்டு. அது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம ஜெயிச்சிட்டோம் மேல கேங். அவங்க இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருந்தாங்க. அவங்க ஒரு கேங்கு. இதுல கடைசியா வந்து சேர்ந்ததுதான் நம்ம விஜய் ஃபேன்ஸ்ங்கிறது. இந்த கட்டத்துல தான் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த டிடிஏ வந்து வரலாற்றை தப்பா திருச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வெளியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜெனரல் சினிஃபேஸ் ஜெயிச்சிட்டோமாரா கேங்கு படம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸா விஜய் ஃபேன் இந்த படத்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணுச்சு. அதனால இந்த படத்தை பார்க்க மக்கள் பெருசா ஆர்வம் காட்டலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் போய் பார்த்தா பசுமை பொருட்கள் செஞ்சு வச்சிருந்தாங்க. இவங்க சொன்னது தானே இந்த இஷ்யூல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் நெகட்டிவிட்டி, ஹேட் ஸ்பீச், ஹேட் கேம்பெயின்ஸ்லாம் உண்மையாலுமே மூவிஸை பாதிக்குதான்னா சின்ன படங்களை பாதிக்கும், ஸ்டார் மூவிஸை பாதிக்காது. எஸ்கே வந்து எஸ்கேயோட 25th ஃபிலிம். எஸ்கே இஸ் a big ஸ்டார். லாஸ்ட் அமரன் ஹிட்டு, மதராசினும் ஹிட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட ஹிட் ஸ்ட்ரீக்ல வர ஹீரோக்கு ஆன்லைன் நெகட்டிவிட்டி பெருசா பாதிக்காது. அதை மீறியும் பாதிக்குதுன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதுல அந்த ரீசன்ஸா இருக்கும். இது வரைக்கும் நல்ல படங்கள் ஓடாம இருந்திருக்கு. நீங்க சொல்ற சோ கால் மசாலா மூவிஸ் பெருசா ஓடி இருக்கு. ஒரு படம் ஓடுறதும் ஓடாததும் நம்ம கையில இல்லை. ஸோ இந்த கிரியேட்டர்ஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாம மேல 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 போய்கிட்டே இருக்கணும். ரைஸ் அபவ் ஹெட் யூ வில் ரைஸ். ஐ நோ.